மாயவன் மாமா. கதையின் தலைப்பு கிளிக்காய்க்கும் தென்னை மரம். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான புதுவை தோட்டம். அங்க மஞ்சள், கரும்பு, தென்னை மரம், வயல்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம சொல்லவே முடியாது அதைய. அங்க மூன்று பக்கமும் மலையால சூழப்பட்டிருக்கும். அங்க புதுவை தோட்டம்னால அங்க வீடுகள் எல்லாம் தள்ளி தள்ளி தான் தூரமா இருக்கும். அங்க ஒரு பொண்ணு கிருஷிகான் இருந்தா. அவ டெய்லியும் கொஸ்டின் கேட்பா. அவ பண்ற குறும்பு உலகத்துல யாருமே பண்ண முடியாது. அவ்வளவு குறும்பு பண்ணுவாளா. பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ டெய்லி சாயங்காலம் அவ காத்துக்கிட்டு இருப்பா. கிளிகள் எல்லாம் பறந்து போகும். அவகிட்ட பறவைகள் பொம்மை தான் அதிகமா இருக்கு. அவ ஒரு நாள் சாயங்காலம் மேலே மொட்டை மாடியில் கிளிகள் பொம்மை போட்டு விளையாடி பார்த்தா. கிளிகள் அழகா சத்தம் போட்டுட்டு பறந்துட்டு வந்து. அதை பார்த்து கிருஷிகா அப்படியே அப்போ கொஞ்ச நேரம் பிறகு என இடி வந்தது. உடனே கிருஷிகா எழுந்திருச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் அவளைய கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணிட்டாங்க. எதுக்கு அழுகுறான்னு யாருக்கும் தெரியல. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க. அவ அழுதுட்டே இருந்தா. போக போக சத்தம் அதிகமா போயிட்டே இருந்துச்சு. அழுது அழுது ஓய்ந்தவள் கிருஷிகா அவ அழுகையை நிறுத்தினா. அவன் நிறுத்தி சொன்னான், அந்த கிளிகள் எல்லாம் மழையில் நனைஞ்சு அவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சூத்தோடு கிருஷிகா சொன்னான். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, இல்லை நீ கவலைப்படாத, கிளிகள் எல்லாம் சேஃப்டியா கூடுல போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாரல் வரும்ல, சாரல் வரும்போது கிளிகளை கூட்டுக்குள்ள போச்சுன்னா காய்ச்சல் வந்துரும்ல. உங்களுக்கு யாரு மாத்திரை தருவா, யாரு மருந்து தருவா அப்படின்னு கிருஷிகா சொன்னான். அப்பா சொன்னாரு, இல்ல கிருஷிகா, கிளிகள் குட்டியா இருக்கு, பெருசா இருக்கும். அங்க குட்டியா இருக்கிறாங்காட்டி சாரல் வந்து ஓட்டில போகாது அப்படின்னு அப்பா சொன்னாரு. கிருஷிகா சொன்னாங்க, அப்பா ஆனாலும் அந்த குட்டி
காட்டில் சாரல் வரும்லப்பா, அப்புறம் அப்படியாச்சும் காய்ச்சல் வரும் இல்லப்பா கிளிகளுக்கு சொன்னா கிருஷிகா. அப்பா சொன்னார், அப்படியா, சரி நாளைக்கு கிளிகள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லிடலாம். மழை பெஞ்சிச்சுன்னா அப்போ வந்தா அவங்க இங்கேயும் சேஃப்டியா இருக்காங்களா, சாரல் வர்றாங்க அப்படின்னா அப்பா சொன்னார். கிருஷிகா சொன்னார், அப்படியாப்பா, அப்படின்னா சரிப்பா நாளைக்கே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிருஷிகா சொன்னார் மகிழ்ச்சியோட. சரி அப்பா சொன்னாரு சரி நீ போய் தூங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா இந்த கிருஷிகா போய் தூங்கிட்டா. காலையில எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையா அப்பா வந்து கிருஷிகாவை கூட்டிட்டு போய் தண்ணி மரத்தை காமிச்சு, கத்தியா இங்க பொந்து இருக்குல்ல, கத்தியா அங்க பொந்து இருக்குல்ல, உங்கதான் இந்த ஒட்டில கிளிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்பா. கிருஷிகா சொன்னாரு, அப்பா அப்பா நீங்க தானே சொன்னீங்க தண்ணி மரத்துல இளநீர் தான் காய்க்கணும், நீங்க சொல்றீங்க சரி கிளி காய்க்குதுன்ட்டு அப்படின்னு சொல்றேன். அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தாய்க்கிளி வந்து அது குஞ்சுகளுக்கு சாப்பாடு தரணும். அதை பார்த்து அவங்க அம்மா கிருஷிகாவுக்கு ஊட்டி விட்டாங்க. 3 நேரமும் கிருஷிகா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டா. அவ்வளவுதான், இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதையை நம்ம உமையவன் மாமா எவ்வளோ அழகான நபர்களுக்காக எழுதியிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.